இன்று நம்முடைய கடலூர் மாவட்டத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வேண்டும், அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற இரு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இன்று ஜனாதிபதிக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மூலமாக கடிதம் கொடுக்க இருக்கின்றோம். அதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் திரு திலகரண்ணன் அவர்களும் நம்முடைய அலுவலர் செந்தில்நாதன் அவர்களும் நம்முடைய மணிரத்னம் அவர்களும் சந்திரசேகர் அவர்களுடைய முன்னிலையில் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்திய அண்ணல் அம்பேத்கரை போற்றுகின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு விழாவினை இந்திய அரசு எடுத்தது. இந்திய அரசியலமைப்பு தினம் என்று 75 ஆண்டுகள் பூர்த்தி செய்து பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய விவாதங்கள் எல்லாம் நடந்தது. அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்களுக்கு பாராட்டுகின்ற வகையிலே நல்ல ஒரு விஷயமாக தருணமாக 2 நாள் விவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடந்தது. அனைவரும் இந்திய அரசியலமைப்பை இயற்றியவர்களையும் அதற்கு தலைமை பொறுப்பேற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் புகழ்ந்து தள்ளினார். புகழ்ந்ததையெல்லாம் நாங்கள் நிஜம் என்று நம்பினோம். ஆனால் இவர்கள் பெயரளவில் வார்த்தைகளால் மட்டும் புகழ்ந்துவிட்டு மனதளவில் அவர்கள் எவ்வாறெல்லாம் அம்பேத்கர் அவர்களை வெறுக்கிறார்கள் என்பதற்கு நம்முடைய அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்தது. வெளிப்படையாக பாராளுமன்றத்திலே அவர் பேசுகிறார், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலே 7 முறை அவருடைய பெயரை சொல்லி மிக கேவலமாக உருவாக்கி அம்பேத்கர் அவரை இழிவுபடுத்தினார். இது எல்லாரும் அறிந்ததுதான். இதற்கு நாங்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் நாடே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. உடனடியாக அவரும் பார்த்தார், என்னடா இது, இவ்வளவு பெரிய ஒரு ரியாக்ஷன், எதிர்வினை வருகிறது, எதிர்வலைகள் உருவாகிறது, இதை எப்படி சமாளிப்பது என்று அவர் யோசித்து அவருடைய பாணியிலேயே அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு முறையிலே செயற்கையாக வீடியோவை தயாரித்து விட்டுவிட்டார்கள், நான் அவ்வாறு சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான், நீங்கள் தான் ஆட்சி செய்கிறீர்கள், பாராளுமன்றம் நடைபெறுவதை நீங்கள் உங்களுடைய வீடியோ கவரேஜ் மூலம் செய்கிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த பாராளுமன்றத்தினுடைய வீடியோ கவரேஜை நீங்கள் ஏன் வெளியிடவில்லை? உண்மையிலே அமித்ஷா என்ன பேசினார் என்பது உண்மை தன்மை வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் பேசினார் என்று உங்களுடைய வீடியோகிராஃபர் மூலமாக எடுத்திருப்பீர்கள் அல்லவா, அதை வெளியிட்டிருக்கலாம். அதை செய்யவில்லை. நாங்கள் எல்லாம் போராடினோம், கெஞ்சினோம், மன்றாடினோம், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரே ஒருமித்த குரலாக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த நாடே ஒருமித்த கருத்தோடு அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும் என்று கோரினோம். இந்த ஜனநாயக முறைப்படி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே அம்பேத்கர் அவருடைய சிலையில் இருந்து நாங்கள் புறப்பட்டு வளாகத்திற்கு செல்கிறோம். எங்களை உள்ளே விடவில்லை. அப்பொழுது அங்கே எங்களை தள்ளிவிட்டார்கள், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தள்ளிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சாரங்கி என்ற இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜகவை சேர்ந்தவரை எங்களுடைய தலைவர் தள்ளிவிட்டதாகவும் அதற்கு இப்போது போலீசிலே புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நான் சொல்கின்றேன், மூளை முடுக்கெல்லாம் பாராளுமன்றம் முழுவதுமாக சிசிடிவி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது யார் யாரை தள்ளினார்கள் என்ற உண்மை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அப்படி என்றால் இவர்கள் செய்திருக்கலாம். ராகுல் காந்தி அவர்கள் அவரை தள்ளுகின்றார் என்ற அந்த ஒரு காட்சியை இவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டினாலே நாங்கள் பேச மாட்டோம், இந்த நாளே அமைதியாக போய்விடும். ஆனால் அவர்களை செய்யவில்லை. வெறும் வாய் வார்த்தையால் இவர்கள் பொய் குற்றச்சாட்டையே சொல்லுகிறார்கள். பொய் பிரச்சாரம் என்பது இவர்களுக்கு கூட பிறந்த ஒன்று. இதை பாஜக அவர்கள் நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலமும் செய்கிறார்கள், நிகழ்காலமும் செய்கிறார்கள், வருங்காலமும் செய்ய போகிறார்கள். எனவே இதையெல்லாம் எதிர்க்கின்ற வகையிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை இவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக
இன்று காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேரும் நம்முடைய கடலூர் ஒன்றுபட்ட மாவட்டத்தை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை போட்டுவிட்டு நாங்கள் எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு எழுதிய மனுவினை நாங்கள் அனைவரும் கொடுக்க இருக்கின்றோம். அந்த மனுவின் சாராம்சமே, இவர்கள் மனதிலே கோர காட்சி, கோர எண்ணம், பயங்கரமான ஒரு எண்ணம் இவர்கள் அம்பேத்கர் மேல் இருக்கிறது. அதை அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள். நாங்கள் அதை இனிமேல் விடப்போவதில்லை. இந்த அமித்ஷா அவர்கள் பதவி விலகும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. உடனடியாக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியாகத்தான் இந்த இந்தியாவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கை சீரோடும் சிறப்போடும் வைத்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் அடித்தளம் இட்டது யார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அந்த சட்டம், அந்த சட்டத்தை நாம் பின்பற்றுகின்ற பாங்கு, இதையெல்லாம் வைத்துதான் இன்று நம்முடைய நாடு ஜனநாயக நாடாக இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எந்த விதமான குந்தகம் விளைவிக்காமல் சீரோடும் சிறப்போடும் நம்முடைய நாடு பீர்நிலை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று இதே மோடி நம்முடைய புரோகிரசிவ் இந்தியா என்று சொல்கிறார்களே, வளர்ச்சி பாதையான இந்தியா, இதற்கு வித்திட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய எங்களுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகின்ற யாராக இருந்தாலும் எங்களால் மன்னிக்கவே முடியாது என்பதனை வலியுறுத்துகின்ற வகையிலே காங்கிரஸ் பேரியக்கம் தங்களுடைய பாதையிலே தொடர்ந்து செல்லும். அதற்கு பொதுமக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.